ஒரு காலம்தான். இதில் தேர்ச்சி பெற முடியவில்லை என்று சொன்னாலும் உடனடியாக உங்களுக்கான துணைத் தேர்வுக்கான தேதியெல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க. அரசு தேர்வுத்துறையை சார்ந்திருக்கின்ற அதிகாரிகள்லாம் நானும் பார்த்தேன். அதை நான் வழக்கம் போல் இமிடியேட்டாக மனசை தளர விடாமல் இமிடியேட்டாக அதில் அப்பியர் ஆகுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் உங்களை தேடி வரும் என்கிற நம்பிக்கை இருக்கின்றது. கான்ஃபிடென்ட்டை மட்டும் என்றைக்குமே கைவிட்டுடாதீர்கள். நமக்கான ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியை நமக்கான அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் தான். அதனால் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். தேர்ச்சி பெற முடியவில்லை என்று சொன்னாலும் மீண்டும் முயற்சி செய்து அதில் நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்த்துக்களாக நான் தெரிவிச்சுக்கிறேன். பிஎம்ஸ்டி மத்திய அரசுல ஒரு கடிதம் வந்திருக்கு. அமைய போற புதிய அரசுக்கு இந்த விவகாரத்தில் எப்படி முடிவு எடுக்கணும்னு நினைக்கிறேன். கிளாரிட்டியாக கொடுக்கணும். அவ்வளோதான். யாராக இருந்தாலும் எதனால் பிஎம்ஸ்டி நாங்கள் வேணான்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது பல நேரத்தில் நாங்கள் எடுத்துன்னு சொல்லியிருக்கிறோம். அதற்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படின்னு கூட அன்றைக்கி எங்களுடைய தலைவர்களுடைய மூலமாக ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக மத யானை அப்படிங்கிற புத்தகத்தின் மூலமாக அது அடுக்கடுக்காக என்ன காரணத்திற்காக நாங்கள் எதிர்க்கிறோம், இதில் நாங்கள் அரசியல் பார்க்குறோம், அரசியல் பார்க்காமல் எப்படி எதிர்க்கிறோம், எப்படி எங்களுடைய பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் கலைஞர் இன்றைக்கி எங்களுடைய தலைவர் எங்களை வழிநடத்தக்கூடிய அந்த இருமொழி கொள்கை என்பதே போதுமான ஒன்று, மும்மொழி கொள்கை ஏற்க மாட்டோம் என்று நாங்கள் எப்படி இருந்தோம். ஸோ அவங்க என்னென்னலாம் சொல்லி உங்களை மிரட்டினாலும் யாராக இருந்தாலும் சரி, ஆட்சிக்கு வரக்கூடியது யாராக இருந்தாலும் அதுக்கு பயந்து டயர்டாகிடுதுங்க. ஏன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவில் கண்டிப்பாக ஒட்டுமொத்தமாக அந்த தமிழகமே உங்கள் பின்பு நிற்கும். அது இந்த கட்சி அந்த கட்சிலாம் இதெல்லாம் அரசியல் பார்க்காமல் தமிழ்நாட்டுடைய நலன் சார்ந்து அனைவருமே நம்ம ஓரணியில் நாம் நிற்போம் என்கின்ற அந்த செய்தியையும் யார் ஆட்சிக்கு வந்தாலும் உங்களுக்கு சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ.